ஆருளவும் சடைக்கற்றை அந்தனர்தம் அடியாரே, இகத்தும் புறத்தும் உண்மையோடு நீரு வாழ்வென நிகழும் திரு தொண்டர்களே, நிதியும் ஆவண நீருகந்தார் கடல் என்று திதியினால் பரவி தொழுது இன்புறுகின்ற துண்ணிய அன்பின் தூயதவ திருத்தொண்டர்களே, நக்கான் நம்மை ஆளுடையான் நன்னாவாள் பெருமான் நவிலும் இடத்திலே அக்கோடு அரவு ஆத்த பிரான் அடிக்கு அன்பராய் புக்கார் பலராய் போற்றுதல் ஒழியாது வீற்றிருக்கும் புண்ணியர்களே, பொய்நாட்டின் திருநீற்று புனிதோரத்தினில் பொழிந்த புனிதர்களே, உங்கள் பூங்கடற் சேவடிகளை முதற்கண் வணங்கிக் கொள்கின்றேன். வரங்களை கொடுப்பதற்கென்றே அரங்கிலே அமைந்திருக்கும் ஐயன்மார்களை கரங்களை கூப்பியும் சிரத்தினை தாழ்த்தியும் வணங்கிக் கொண்டு, எனக்கு வாழ்வாக அளிக்கப்பட்ட இந்த அருளினை தலைமையில் கொண்டு அரசின் குற்றவலிலே புக முற்படுகின்றேன். இந்த வாழ்வினை தந்த நனாவார் சிவனடியார் திருக்கூட்டத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இங்கே பேசும் பணியாக தந்த பொழுது அடியேன் முதலிலே தேர்ந்தெடுத்த தலைப்பு மூவாத பேரன்பின் மூவர் முதலிகளும் தேவாரம் செய்த திருப்பாட்டு என்பது. ஆனால் சிறியன் என் ஆசை கொண்டு எண்ணி அளவிலே எதையும் செய்துவிட முடியுமா? என் இச்சையை பொடி பொடி ஆக்கினார் நச்சை தமிழ் பாடிய திருஞான சம்பந்த பெருமான். எப்படி என்கிறீர்களா? இந்த திருத்தலத்துக்கு வந்த பெருமான் திருநாளிலேயே இறைஞ்சி பிறகுதான் வைப்பாங்கள் புனைந்தவரை பரவி தாம் பண்டு அமர்ந்த வைப்பான செங்குன்றூரிலே சென்று வருகிறார். நானாவே இறங்கினார் என்று பார்க்கும் பொழுது எத்தனை சிறப்புடைய திருத்தலமாக இது இருக்க வேண்டும். நனாவை இறங்கினார். கைவித்தகத்தால் திரைசூர் கடற்காழி கவுனி சீரார் நல் வித்தகத்தால் இனிவுணர்வு ஞானசம்பந்தன் எண்ணில் சொல்வித்தகத்தால் நனாவை இறைவரோடு சேர்த்து ஏற்றுகின்றார். இறைவன் திருமணா ஏற்றி பாடம். இறைவரை ஏற்ற வந்தவர் நனாவை ஏற்றுகிறார். நனாவை ஏற்ற வந்தவர் எப்படி பதிகத்தை தொடங்குகிறார்? நாட்டம் பொலிந்திலங்கு நெற்றியினான் என்றா, வில்லார் வரையாக என்றா, அல்லவே ஏன் அம்மையிடத்திலே தொடங்க வேண்டும்? அப்போதுதான் ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவருக்கு ஞானம் கொடுத்த பெரிய நாயி நாச்சியாரும் அன்னை பன்னார் மொழி அம்மையும் ஒன்றுதான். அங்கே பந்து ஆர் விரல் மடவாள் என்ற அம்மையை சொன்னவர் பந்தாக உருவூட்டி சொன்னது. எனவே பந்து போல 7 உலகங்களையும் வைத்து அருள் கிளக திரு விளையாடல் செய்பவள் அம்மை என்பதை நாம் அறிய வேண்டி, அம்மைக்கு பந்து உருட்டுவது போல உலகங்களை உருட்டுவது விளையாடல். ஐயனுக்கு நாகம் பூண்டு ஏறது ஏறும் விளையாட்டு. ஏன் நாகத்தை சொன்னார்? நாகம் பிறரை அச்சுறுத்துவது. நாகத்தை கண்டால் பிறர் அறிவுறுப்பு அடைவார்கள்.
இப்படி சொன்னதனால் என்ன குறிப்பு பெறுகின்றோம்? ஆணவ நல சேட்டைகள் பிறரை அச்சுறுத்தும் தகமையாக இருக்கும். ஆணவ நலத்தினுடைய விபரீத விளையாட்டுக்கள் பிறர் அறிவுறுத்தத்தக்க வண்ணமாக இருக்கும். ஆக இந்த முதல் தொடரில் இருந்து நாம் பெறுகின்ற நீதி என்ன? இங்கு அம்மையினுடைய திருவடியை வணங்கினால் பந்து போல உருட்டுகின்றால உலகம், அந்த உலகத்திலே பிறப்பெடுக்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நாகத்தை அறவாக அணிந்தானே நம்மன், அவன் நாகத்தை அது அச்சம் பெறுவது அறிவிருக்கத்தக்கது என்று விளக்காது அணிகலனாக அணிந்தது போல அவன் அடிவழியும் அடியவரை ஆணவமல சேட்டை நீக்கி தனது வீடுகளமாகிய பொன்னுலகம் தருவான். ஆகவே அம்மையினுடைய திருவடியும் ஐயனுடைய திருவடியும் பாச நீக்கத்தையும் சிவப்பேட்டையும் பெற்றுத் தருவது என்று சொன்னார். சொன்னவர் முதலிலே தோகையாக விளங்கும் அம்மையை சொல்லி திரு தேவாரத்தை தொடங்கியதனாலே அவருடைய திருவடி போற்றி நின்று அவருடைய திருவடி தாமரைகளை சிந்தையிலே சென்னையிலே தாங்கி தெய்வ சேக்கிழார் போற்றும் செல்வ சேயிழையார் என் தலைப்பிலே பேச வேண்டும் எனும் இச்சை எழுந்தது. நாயன்மார்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவருடைய துறவரம் கொண்டவர்கள் எம்பெருமான் மூர்த்தியார், எம்பெருமான் நாவரசர். நாவரசருடைய வாழ்விலும் ஒரு நங்கையினுடைய பங்கு நலம் பேர் அமைந்திருந்தது, அம்மை திலகவதியார். ஏனைய நாயன்மாருடைய வாழ்விலே எல்லாம் அவருடைய மனையறத்தின் வேறாக விளங்கியவர்கள் மேன்மைசால் மாதர் பெருமக்கள். தனி அடியார்களாக திருத்தொண்ட தொகை குறித்து போற்றியது மூவரை. அந்த மூவரும் என்ன சாமானியமானவர்களா? ஒருவர் ஈசருக்கே அம்மையார், காரைக்கால் அம்மையார். ஒருவர் ஈசருக்கு தோழராக விளங்கும் எந்த பெருமான் சுந்தரனுடைய தாயார் இசைஞானி பிராட்டியார். மற்றவர் தாம் பிறந்த நாடு போல புகுந்த நாட்டை திருநெற்றி நெருங்கிலே செலுத்திய பிராட்டியார் மானியார் மங்கையர் கரசியார். இவர்களோடு பெண்பாருடைய பெருமை, பீடுசேர் பெருமை நின்று விடுகிறது என்று நாம் கருத வேண்டாம். மற்ற பிராட்டியாருடைய பெருமையை அறிவதற்கு முன்பு கிளந்து எடுத்து ஓதப்பெற்ற இந்த மூவரை பற்றி சற்று சுருங்கிய அளவிலேவாது சிந்தனை செய்து கொண்டு பின் நமது மற்ற அன்னைமார்களுடைய நாயன்மார்களுடைய அருமை துணைவிமார்களுடைய அருஞ்செயலை அறிய முற்படலாம் என கருதுகின்ற புராண வைப்பின்படி முதலிலே வருவோர் காரைக்கால் அம்மையார். அவரை ஆசிரியர் பெருமான் தெய்வ செக்கிழார் அடிகள் பெயர் குறித்து போன்றது ஓரிடத்திலேதான். 66 திருப்பாடல்களிலே புராணம் சொன்ன அந்த புனிதர் அம்மையினுடைய பெயரை நாம் அறிய வேண்டும் என்ற நோக்கிலே ஓரிடத்திலே மட்டும் குறிப்பிட்டு செல்கின்றார். சரிதத்தை நிறைவு செய்கின்றார். அம்மையினிடத்தில் சொல்லுகின்றார் செக்கிழார் அடிகள், அம்மா உன் புகழச் சொல்ல யாராலம்மா முடியும்? அம்மா யாரால முடியும் அம்மா என்கிறார். அது பாடலை பார்ப்போம். மடுத்த புனல் வேணியினார் மங்கையனு அம்மையனு மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர் பரவல் ஆறளவு ஆயினது அம்மா. அம்மா புகழ சொல்ல வந்தவர் சொல்ல முடியவில்லை என்று அம்மையிடமே முறையிடுவதை பார்க்கின்றோம்.